சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு இந்து மதமும் ஸ்ரீராமகிருஷ்ணரும். சாஸ்திரம் என்ற சொல் முதலும் முடிவும் இல்லாத வேதங்களை குறிக்கிறது. அறநெறிகளை வேதங்கள் மட்டுமே போதிக்க முடியும். புராணங்கள் போன்ற பிற நூல்கள் ஸ்மிருதி என்று அழைக்கப்படுகின்றன. வேதங்களை முரணின்றி பின்பற்றும் வரைதான் இந்த நூல்களை ஆதார நூல்களாக ஏற்றுக்கொள்ள முடியும். உண்மை இரு வகைப்படும். முதல் வகை மனிதனின் ஐம்புலன்களால் உணரத்தக்கதும் அந்த அடிப்படையில் அனுமானித்து அறியக்கூடியதும். இரண்டாவது வகை புலனறிவுக்கு அப்பாற்பட்ட நுண் யோக சக்தியால் அறிவது. முதல் வகையால் பெறும் அறிவு விஞ்ஞானம். இரண்டாவது வகையால் கிடைக்கும் அறிவு வேதம். வேதம் என்பது புலனறிவு கடந்த முதலும் முடிவுமற்ற தொகுதி என்று பெயர். இறைவன் கூட இந்த உண்மையின் உதவியாலேயே பிரபஞ்சத்தை படைக்கிறார், காக்கிறார், ஒடுக்குகிறார். புலனறிவு கடந்த இத்தகைய சக்தி யாரிடம் வெளிப்படுகிறதோ அவர்களே ரிஷிகள். இந்த சக்தியின் மூலம் அவர்கள் கண்ட புலனுணர்வு கடந்த உண்மைகளே வேதங்கள். இத்தகைய ரிஷித்துவம், அதாவது புலனறிவு கடந்த வேத உண்மைகளை நேருக்கு நேர் காணும் ஆற்றலே உண்மையான மதம். இந்த நிலை வாய்க்கப்பெறாத வரையில் ஒருவனுக்கு மதம் என்பது வெறும் பொருளற்ற சொல். மத வாழ்வில் அவன் ஓர் அடி கூட எடுத்து வைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள் எந்த காலத்திலும் எந்த நாட்டினருக்கும் எல்லோருக்கும் பொருந்துவதாகும். அதாவது அவை குறிப்பிட்ட இடத்திற்கோ குறிப்பிட்ட காலத்திற்கோ தனி மனிதனுக்கோ மட்டும் உரியவை அல்ல. பிரபஞ்சம் தழுவிய மதத்தை விவரிப்பது வேதங்கள் மட்டுமே. புலனறிவுக்கு அப்பாற்பட்ட உண்மையை பற்றிய காட்சிகள் நமது புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பிற நாட்டு சாஸ்திரங்களிலும் ஓரளவு காணப்படுகின்றன. ஆனால் ஆரியர்களின் 4 வேதங்கள்தான் காலத்தால் முந்தியவை, மிகவும் முழுமையானவை, திரித்து கூறாமல் தருபவை. எனவே உலக மத நூல்கள் அனைத்திலும் உயர்ந்த இடம்பெற தகுதி வாய்ந்தவை. உலகினர் அனைவரும் வணங்கத்தக்கவை. உலகின் அனைத்து மதங்களும் அறிவுபூர்வமான விளக்கம் தரவல்லவை. ஆரியர் கண்ட இந்த வேதங்களில் முற்றிலும் உலகியல் விஷயங்களும் வரலாறு அல்லது பரம்பரையின் வெறும் தொகுப்புகளும் கடமைகளுக்கான பலன்களை மட்டுமே கூறுகின்ற பகுதிகளும் இருக்கின்றன. இவை அல்லாத பகுதிகளே உண்மை வேதங்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். வேதங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன: ஞானகாண்டம், கர்மகாண்டம். கர்மகாண்டம் கூறுகின்ற கிரியைகளும் பலன்களும் மாயைக்கு உட்பட்ட பிரபஞ்சத்தின் வரையறைக்கு உட்பட்டவை. எனவே அவை காலம், இடம், மனிதன் போன்ற நீதிகளுக்கு ஏற்ப மாறுகின்றன, மாறும். இவைகள் கர்மகாண்ட அடிப்படையில் வகுக்கப்பட்டிருப்பதால் சமூக நீதிகளும் பழக்க வழக்கங்களும் மாறி வருகின்றன, இனியும் மாறும். அதுபோலவே உண்மையான சாஸ்திரங்களுக்கும் சான்றோர்களின் செயல்களுக்கும் முரண்படாத சிறு சமூக பழக்க வழக்கங்களும் நீதிகளும் ஏற்கப்படத்தக்கவை. ஆனால் சாஸ்திரங்களுக்கும் சான்றோர்களுக்கும் முரணான பழக்க வழக்கங்களை குருட்டுத்தனமாக பற்றி கொண்டு பின்பற்றியது ஆரிய இனத்தின் வீழ்ச்சிக்குரிய முக்கிய காரணங்களுள் ஒன்றாகும். ஞானகாண்டம் அல்லது வேதாந்தம் ஒன்றே எல்லா காலத்திற்குமாக உள்ளது. யோகம், ஞானம், பக்தி, தன்னலமற்ற தொண்டு ஆகியவற்றின் மூலம் மாயையை கடந்து முக்தி வழியில் மக்களை அழைத்து செல்ல வல்லது அதுவே. இதன் மதிப்பும் அத்தாட்சியும் காலம், இடம், மக்கள் ஆகிய வரையறைகளுக்கு உட்படாதது. எனவே மனித குலத்திற்கு தேவையான பிரபஞ்சம் தழுவிய நிலையான மதத்தை தரவல்லது இது ஒன்றே. கர்மகாண்ட வழிகளை பின்பற்றி மனு முதலான ரிஷிகள் வகுத்த சம்ஹிதைகள் முக்கியமாக காலம், இடம் மற்றும் மனிதர்களுக்கு ஏற்ப சமூக நல விதிகளை வகுத்து காட்டின. புராணங்களும் பிறவும் அவதார புருஷர்களின் வரலாறு முதலானவற்றை பற்றி விவரிக்கும்போது வேதாந்தத்தில் புதைந்து கிடந்த உண்மைகளை விளக்கின. அவற்றுள் ஒவ்வொன்றும் இறைவனின் எல்லையற்ற குணங்களின் ஒன்றையோ சிலவற்றையோ வலியுறுத்தின, மக்களுக்கு போதித்தன. கால வெள்ளத்தில் ஆரியரின் பரம்பரையினர் உண்மை லட்சியத்திலிருந்தும் அறநெறிகளிலிருந்தும் வீழ்ந்தார்கள்.
துறவு மனத்தை இழந்தார்கள். கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களில் தோய்ந்து அறிவிழந்தார்கள், வீழ்ச்சியுற்றார்கள். ஆன்மீக லட்சியத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் வலியுறுத்தும் போதும் ஒன்றுக்கொன்று முரணானவை போல் தோன்றும் இந்த புராணங்கள் போதிக்கின்ற வேதாந்த உண்மைகளை ஒய்த்துணரும் ஆற்றலற்று போனார்கள். இதனால் என்ன விளைந்தது? மதத்தின் நாடாகிய இந்தியா குழப்ப குட்டையாயிற்று. நிலையான வேத மதமாகிய சனாதன தர்மம் சிதறியது. ஆன்மீக லட்சியத்தின் பல்வேறு அம்சங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டிருந்த சனாதன மதம் பிளவுபட்டு பல்வேறு பிரிவுகளாக காட்சியளித்தது. இவை ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நின்று பகை, பொறாமை, சகிப்பின்மை, குறுகிய பிரிவினைவாதம் ஆகிய நெருப்பிற்கு இரையாக அழிவதற்கு ஒன்றை ஒன்று உந்தின. பாரத திருநாட்டை அவை நரகமாக்கிவிட்டது போல் தோன்றியது. இந்த நிலையில் இந்தியா இருந்தபோதுதான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவதரித்தார். ஆரியர்களின் உண்மை மதம் எது என்பதை வாழ்ந்து காட்டினார். காலம் காலமாக இருந்து வருகின்ற இந்து மதம் பல்வேறு கிரியைகளுடனும் விழுதுகளுடனும் படர்ந்து நாடு முழுவதும் விரிந்திருந்தாலும் அதன் உண்மையான உரிமை எங்கே உள்ளது என்பதை சுட்டி காட்டினார். எண்ணற்ற மத பிரிவுகளாலும் வெளிப்பார்வைக்கு முரண்பட்டவை போல் தோன்றிய பல்வேறு பழக்க வழக்கங்களாலும் பிரிந்து நின்று பூசலிட்டு நம் நாட்டு மக்களுக்கு தவறான பாதையை காட்டி குழப்பத்திற்கு உள்ளாக்கி பிற நாட்டினரின் ஏச்சுக்கும் நகைப்புக்கும் மதம் இடமளித்து வந்தபோது இதுவரை காலத்தின் கருவறைக்குள் மறைந்துவிட்டிருந்த உண்மை மதம் எங்கு உள்ளது என்பதை எடுத்துக்காட்ட அவர் சனாதன தர்மத்தின் உருவாக அவதரித்தார். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்னும் முத்தொழில் புரிகின்ற இறைவனுக்கு கருவியாக விளங்குகின்ற வேத உண்மைகள் என்றென்றும் உள்ளவை என்பதையும் முற்றும் துறந்த ரிஷிகளின் உள்ளத்தில் அவை தாமே தோன்றும் என்பதையும் உலகிற்கு மெய்ப்பித்து காட்டி மதத்தை புனரமைப்பதற்கும் மத உண்மைகளை மீண்டும் வலியுறுத்துவதற்கும் அதை பரப்பவும் வேத வடிவினரான பகவான் தமது புதிய அவதாரத்தில் லௌகிக கல்வியை புறக்கணித்தார். வேதங்கள் அல்லது உண்மையான மதத்தை பாதுகாக்கவும் அந்த உண்மையை பின்பற்றுகின்ற சான்றோர்களை காக்கவும் பகவான் மனித உருவில் மீண்டும் மீண்டும் தோன்றுவார். இந்த கோட்பாடு நமது புராணங்கள் மற்றும் அதுபோன்ற நூல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. வீழ்கின்ற அருவி நீரில் வேகம் தோன்றும், விழுந்த பின் எழும் அலையில் உயரம் தோன்றும். அவ்வாறே ஆரிய இனம் ஒவ்வொரு வீழ்ச்சிக்கு பின்பு எழும்போதும் இறையருளால் குறைகள் நீங்கி ஆற்றல் மிக்கதாகிறது, மாண்புடன் விளங்குகிறது. இது வரலாறு காட்டுகின்ற ஒன்று. வீழ்ச்சிக்கு பிறகு எழுகின்ற ஒவ்வொரு முறையும் நமது சமுதாயம் மேன்மையுற்று விளங்குகிறது. அவ்வாறே கடவுளும் தமது அவதாரங்களுள் ஒன்றை விட அடுத்ததில் தம்மை மேலும் மேலும் வெளிப்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் நமது நாடு வீழ்ந்ததுண்டு, மீண்டும் மீண்டும் இறைவன் அவதரித்து நாட்டை புனரமைத்ததும் உண்டு. ஆனால் இப்போது போல் இந்த புனித நாட்டை எந்த காலத்திலும் காரிருள் சூழ்ந்ததில்லை. இன்றைய வீழ்ச்சியை பார்க்கும்போது முன்னர் ஏற்பட்ட வீழ்ச்சிகளெல்லாம் மிக சாதாரணமானவையே. நல்ல வேளையாக அந்த இருள் அநேகமாக நீங்கிவிட்டது. ஆகவே இந்த வீழ்ச்சியின் பின்னர் தோன்றும் எழுச்சியை கடந்த கால எழுச்சிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் அவை சூரியன் முன் தோன்றும் நட்சத்திரங்கள் போலவே காட்சியளிக்கும். இந்த எழுச்சியின் விளைவாக நிகழும் பேராற்றல் மிக்க செயல்களை கடந்த கால எழுச்சிக்கு பிறகு விளைந்த செயல்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த காலத்தின் எழுச்சிகள் சிறுபிள்ளை விளையாட்டாகவே தோன்றும். அழிவற்ற சனாதன தர்மத்தின் லட்சியங்கள் எல்லாம் இன்றைய வீழ்ச்சியால் சிதறி கிடந்தன. காரணம் அவற்றை உணரும் ஆற்றலும் தகுதியும் உள்ளவர்கள் இல்லாததுதான். அந்த சனாதன லட்சியங்களுள் சிலவற்றை இழந்துவிட்டோம். மற்றும் சில சிறு பிரிவினரிடையே ஓரளவு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இப்போது தோன்றி வரும் புதிய ஆன்மீக எழுச்சியின் வேகம் ஆற்றல் மிக்கது. எனவே சிதறுண்டு கிடக்கும் லட்சியத்தை ஒருங்கிணைத்து மீண்டும் புத்துயிரூட்டி மனிதர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடிப்பார்கள். இழந்தவற்றை மீண்டும் பெறுவார்கள். இத்தகைய மகோன்னதமான எதிர்காலத்தை அளிப்பதற்காகவே கருணை கடலாகிய எம்பெருமான்
இக்காலத்தில் அவதரித்துள்ளார். இது சிதறிய லட்சியங்களை ஒருங்கிணைக்கும் அவதாரம். தெய்வீகம் முழு நிறைவு பெற்ற அவதாரம். ஆன்மீகத் துறையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் உயிரூட்டுகின்ற அவதாரம். முந்தைய அவதாரங்கள் எல்லாவற்றையும் விட பூரண பொலிவுடன் விளங்கும் அவதாரம். எனவே மகோன்னதமான இந்த புதிய யுகத்தின் உதய காலத்திலேயே மத பிரிவுகளிடையே ஒற்றுமை பிரகடனம் செய்யப்படுகிறது. மேன்மையான இந்த கருத்து சனாதன மதத்திலும் அதன் புனித நூல்களிலும் ஏற்கனவே உள்ளது. ஆனால் மறைந்துள்ளது. இப்போது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு மனித குலத்தினருக்கு சங்கநாதமென முழங்கப்படுகிறது. இந்த புதிய நன்கொடை பொதுவாக உலகம் முழுவதும், சிறப்பாக இந்தியாவிற்கும் நன்மை பயக்க வல்லது. இதனை உணர்த்தியவர் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர். கடந்த காலங்களில் மதத்தில் புதிய சகாப்தத்தை தோற்றுவித்த மகான்களின் ஒரு நிறைவாக தோன்றிய அவதார புருஷர் இவர். ஓ மனிதா, இதை நம்பு, உள்ளத்தில் இதை ஊன்றச் செய். மாண்டவர் மீள்வதில்லை, கழிந்த இரவு வருவதில்லை, வீழ்ந்த அலை எழுவதில்லை, ஒருமுறை பெற்ற உடலை மீண்டும் மனிதன் பெறுவதில்லை. எனவே மனிதா, இறந்து போன பழங்கதையை வணங்காதே. வா, இன்று வாழ்கின்ற நிகழ்காலத்தை வணங்கு. சென்றதை நினைத்து புலம்பாதே. இன்று உள்ளதைக் கண்டு அதில் முயற்சியுடன் ஈடுபடு. அழிந்து போன கரடுமுரடான பாதையில் சென்று உன் சக்தியை வீணாக்காதே. உன்னருகே உள்ள புதிய செப்பனிடப்பட்ட நன்கு வகுக்கப்பட்ட ராஜபாதையில் செல். வா, உன்னை அழைக்கிறோம். அறிவுள்ளவன் அறிந்து கொள்ளட்டும். எடுத்த எடுப்பிலேயே உலகின் 4 திசைகளிலும் எதிரொலி முழங்க செய்த அந்த மாபெரும் சக்தியை நினை. அந்த பரிபூரண சக்தியின் வெளிப்பாட்டை உள்ளத்தில் அமர்த்தி அடிமைகளுக்கே உரிய குணங்களான பொறாமை, வெறுப்பு, பலவீனம், சந்தேகம் இவற்றை ஒளி, தூக்கி எறி. புதிய வரப்பிரசாதமாகிய இந்த யுகத்தை மாற்றியமைக்கும் சக்கரத்தை சுழற்றுவோம். வா, வந்து இதில் பங்கு கொள். எம்பெருமானின் குழந்தைகள் நாம், தொண்டர்கள் நாம், அவரது அவதாரப் பணிக்கு உதவுபவர்கள் நாம் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் ஆழ பதியட்டும். அத்தகைய ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வேலை செய்ய புறப்படு.